ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஃபேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்லிக் ஹனி சிக்கன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 400 கிராம் சிக்கன் வாங்கியிருக்கோம். போன்லெஸ் சிக்கன் வாங்கணும். அதை நம்ம நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் அழகாக கட் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் அழகாக விரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்கை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கை ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது எல்லாமே அது கூட அந்த எக்கோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி சிக்கன் நம்ம போட்டிருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், பெப்பர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக பிசைஞ்சுக்கணும். நம்ம கையால் பிசைஞ்சாதான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம ஸ்பூன் வச்சு பண்ணோன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி பைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அந்த நீட்டு வாட்டத்தில் நம்ம கட் பண்ணோம்ல அது மாதிரி நீட்டு வாட்டத்திலே சேர்க்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மடங்காமல் அழகாக வரும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை எடுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா. இப்போ நம்ம பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு பூண்டோட பல் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய், அப்புறமா கேஷ்யூ, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பூண்டோட பல் எடுத்தோம்ல அது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரியணும். நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கார்லிக் தான். கார்லிக்கோட வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிக்கன். நம்ம கார்லிக்கை வதக்கும் போது நல்ல ஸ்மெல் சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக, அதுக்கப்புறமா கேஷ்யூவே ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆன பிறகு அதில் நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு பெப்பர், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கலர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம தனியாக பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தயிர் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த கார்லிக்கோட வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா எடுத்து. இப்போ எல்லா சிக்கனுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் தேவை அப்படின்னா நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கலரும் கம்மியாக இருந்துச்சு, காரமும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம அதை ஆட் பண்ணும்போது தான் அந்த கலர் வரும். அப்போ அந்த கலரோடு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். ஹனி கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் காரம் சேர்த்துருக்கோம். அந்த காரத்தோடையும் இனிப்போடையும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டார்டர் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் கடையிலலாம். ஸோ நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.